ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கார சென்னை ஒன் சிட்டி ஒன் கார்டு அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரீபெய்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டோட அன்பாக்கிங், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு எங்கே வாங்கலாம், எவ்வளோ வந்து ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் வந்து பண்ணணும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்டிசி கார்டு அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பியோட கொலாபரேஷனில் இந்த ஒரு ப்ரீபெய்ட் கார்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இனிமேல் பஸ்ஸு எல்லா சென்னையில் ஓடக்கூடிய எல்லா எம்டிசி பஸ்ஸுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து சில்லறை வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து லோடு பண்ணிக்கிட்டு இந்த கார்டை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷன் வந்து போகணுமோ அந்த லொக்கேஷனை வந்து சொல்லிட்டு இந்த கார்டை கொடுத்தீங்கன்னா இந்த கார்டை ஒரு டேப் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து அந்த டிக்கெட்டுக்கான அமௌண்ட் வந்து டெபிட்டட் ஆகிக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே கேஷ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போதைக்கு இந்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ ட்ரெயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிசி பஸ், இந்த 2 இடங்களில் மட்டும்தான் இது வந்து இப்போதைக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரெயினில் நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக பே பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி தான். நீங்கள் பணத்தை இதில் லோடு பண்ணிவிட்டு இது மூலமாக உங்களுக்கான டிக்கெட்டுக்கான அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறதுக்கு இந்த ஒரு கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீயாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கார்டுக்குன்னு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 0 ரூபீஸ் தான் இந்த கார்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 100 ரூபாய் நம்ம வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணணும். ஸோ நான் வந்து 100 ரூபாய் கொடுத்து இந்த கார்டை வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இதில் 100 ரூபாய் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எஸ்பிஐ யோனோ அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக இதை வந்து டாப் அப் வந்து பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபோன்பே மூலமாக நம்ம வந்து டாப் அப் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கார்டை வந்து அன்பேக் வந்து பண்ணலாம். ஸோ நார்மலாக ஒரு ஏடிஎம் கார்டு எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஒரு கார்டையும் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கார்டை நான் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி ஜனவரியில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லொக்கேஷனில் மட்டும்தான் இந்த கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரொம்ப க்ரௌடாகவும் இருந்தது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 8ஆம் தேதி நான் வந்து இந்த கார்டை வாங்குறதுக்காக நான் வந்து வேளச்சேரி வந்து போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, சும்மா தான் கிடந்தது. போன உடனே நமக்கு இந்த கார்டு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கார்டை பொறுத்தவரையிலும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் வரைக்கும் இதில் வந்து அமௌண்ட் வந்து லோடு பண்ணிக்கலாம். ஸோ 3000 ரூபாய்க்கு மேலே வந்து இதை டாப் அப் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் 100 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 3000 ரூபாய் வரைக்கும் டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கார்டை எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கெங்கே யூஸ் பண்ணுறது, இதை பற்றின டீட்டெயில். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அந்த ப்ரீபெய்டு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டோட நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை போட்டு தான் நம்ம வந்து நம்ம கார்டுக்காக வந்து டாப் அப் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கார்டை வந்து எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ப்ரீபெய்டு கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் டைப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எஸ்பிஐ தான் இந்த கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டோட பேக் சைடு. இந்த கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஏடிஎம் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு வாங்கினா அதில் எப்படி ஏடிஎம் கார்டுக்கான நம்பர், சிவிவி நம்பர், எக்ஸ்பைரி மந்த், இயர்லாம் கொடுப்பாங்களோ அது மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு ஏடிஎம் கார்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12/2029 வரைக்கும் இந்த கார்டுக்கு வேலிடிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் போட்டிருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டை வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி தான், ப்ரீபெய்ட் கார்டு தான். நம்ம வந்துட்டு அமௌண்ட்டை லோடு பண்ணிட்டு திருப்பி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டை வந்து இப்போ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பஸ்ஸுக்கு மந்த்லி பாஸ் வந்து எடுப்பீங்கள்ல ஒவ்வொரு லொக்கேஷன்லையுமே. ஸோ அந்த லொக்கேஷன் எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ எந்த ஒரு க்ரௌடும் கிடையாது, கூட்டமும் கிடையாது. நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். நான் வந்து வேளச்சேரி பஸ் ஸ்டாப்பில் போய் வாங்க போயிருந்தேன். ஸோ அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ஆனால் அங்கே போனால் யாருமே இல்லை, சும்மா தான் இருந்தது. போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் நின்னேன். உடனே கார்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கார்டு வந்து ஃபஸ்ட்டு அவங்க 100 ரூபாய் டாப் அப் பண்ணி இந்த கார்டு வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ யோனோ அப்ளிகேஷன் மூலமாகவோ இல்லை வந்து ஃபோன்பே அப்ளிகேஷன் மூலமாகவோ நீங்கள் வந்து டாப் அப் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 3000 ரூபாய்க்கு உள்ள
இந்த கார்டுக்கு நீங்கள் வந்து டாப் அப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு சிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரூபாய் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு நம்பர், சிவிவி, எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கு உள்ள கொடுத்துருக்கிற டீட்டெயிலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு இஷ்யூஸ் ஃபீ, அதாவது ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இதை எத்தனை டைம் நம்ம டாப் அப் பண்ணாலும் அதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீயும் வந்து பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் என்கொயரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஆனுவல் ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு, அதுக்காக டூப்ளிகேட் கார்டு வந்து வேற எடுக்கணும் அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு 100 ரூபாய் வரைக்கும் இதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கார்டு இஷ்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் டைம் இந்த கார்டு தொலைஞ்சு போச்சு, இல்லை உடஞ்சு போயிருச்சு, இந்த கார்டு பதிலாக வேற கார்டு வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து 100 ரூபாய் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எங்கெல்லாம் வந்து டாப் அப் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. யூபிஐல டாப் அப் வந்து பண்ணலாமா, யோனோ, அதுக்கப்புறம் இன்டர்நெட் பேங்கிங், யோனோ லைட், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்பே, பேடிஎம், எஸ்பிஐ, யூனிபே, ஏர்டெல், தேங்க்ஸ் ஆப், ஸோ எல்லா விதமான டிஜிட்டல் சேனல்ஸ்லையுமே இதை வந்து டாப் அப் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம டாப் அப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து கார்டு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே சாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சென்னையில் நீங்கள் எங்கே போனாலுமே சரி, நீங்கள் பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு நீங்கள் கேஷ் கொண்டு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் இதை டாப் அப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ போகிற இடங்களில் டிக்கெட் எடுக்கும்போது நீங்கள் இந்த கார்டை வந்து கொடுத்து ஜஸ்ட் டேப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த லொக்கேஷன் போகிறீங்க அப்படின்னு சொன்னாலே போதும். ஸோ இதை டேப் பண்ணதுமே அந்த லொக்கேஷனுக்கான அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு இந்த கார்டில் இருந்து டெபிட்டட் ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சில்லறை இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஈஸியாக டிக்கெட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த எம்டிசி கார்டு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபுளான கார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மந்த்லி பாஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கார்டு வந்து மோஸ்ட்லி தேவைப்படாது. நீங்கள் வந்துட்டு அதை காமிச்சே போவீங்க. ஒரு சில இடங்களில் உங்களுக்கு மந்த்லி பாஸ் வந்து யூஸ் ஆகாத பஸ்ஸுன்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி மந்த்லி பாஸ் எடுக்கிறவங்க இது வந்து அதிகமாக வாங்கின மாதிரி தெரியல. மற்றபடி மந்த்லி பாஸ் இல்லாமல் அங்கங்கே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு சென்னைக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டில் வந்துட்டு இந்த மந்த்லி பாஸ் எடுக்கக்கூடிய அந்த கவுண்டரில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து கொடுக்காங்க. இந்த கார்டை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட நேம் வந்து சொல்லணும், அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும். உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த மொபைல் நம்பரில் இந்த கார்டு வந்து லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. மொபைல் நம்பரோட ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை அந்த கார்டோட வந்து லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ரீசார்ஜ் எந்த ஒரு யூபிஐ அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி வேணாலும் இதை வந்து நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிசி கார்டோட அன்பேக்கிங் டீட்டெயில். ஸோ உங்களுக்கு இந்த கார்டு ஒர்த்துன்னு தோணுச்சுது அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டிக்கெட் புக்கிங் கவுண்டரில் போய் கேட்டிங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து இமீடியட்டாகவே வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.